ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்குக்கு வந்து பிக் பாஸ் கொடுத்த கிஃப்ட் அப்படிங்கிறத எல்லாருமே இதில் பார்த்துருப்பீங்க எபிசோடில். அதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். பட் ஆனால் பேசலை. எவ்வளோ பேசினாலும் ஜாக் அங்கே இல்லையே அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. இப்போ கூட லைவ் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ரிவ்யூ பண்ணோம்ல, ஒரு விஷயம்னு எடுத்துட்டோம், அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் அந்த ஜாக் பொண்ணு எப்படி இருந்தாலும் வந்து இந்த 2 டேஸில் ஃபினாலேக்கு உள்ளே வரும்ல, அந்த பொண்ணு திருப்பி சிரிச்சிட்டே உள்ளே வர்றதை பார்க்கறதுக்காக இந்த ஷோ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை அந்த பொண்ணு அங்கே இல்லாததை ஒரு கூட்டம் எப்படி கொண்டாடுது அப்படிங்கும்போது, இப்படிப்பட்ட ஹியூமன்ஸ்லாம் இருக்கிற சொசைட்டியில் தான் வந்து நம்ம வந்து ஃபெமினிசம் பேசுகிறோம், இல்லை பொண்ணுங்களுக்கான நியாயம் கிடைக்கணும்னு பேசுகிறோம், பொண்ணுங்களுக்கான ரெக்கக்னேஷன் வேணும்னு பேசிகிட்டு இருக்கோம். அப்படின்னா இதில் பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அந்த நியாயம் எப்படி கிடைக்க போகுது? இல்லை இப்படி ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டியில் இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்கும்போது, இந்த சொசைட்டியில் நம்ம எப்படி நம்மளை ப்ரூஃப் பண்ணிக்கிறதுக்கான விஷயத்தை பண்ணுறதுன்னு ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கணுமா, இல்லை ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கான இடத்த நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கிறதுல ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அதை ப்ரூஃப் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கும் போதே, ஒரு பொண்ணு அப்படின்னாலே ஒரு வாரியர் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்படிங்கிறத நம்புறவ நான். ஏன்னா எனக்கு பொண்ணுங்க முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுல எப்பயுமே ஒரு கான்ஷியஸ் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எப்படியுமே பார்த்தாலுமே ஒரு சின்ன, அதாவது 4 செவத்துக்குள்ளே ஆரம்பித்து ஒரு சின்ன இந்த ரியாலிட்டி ஷோ வரைக்கும், இல்லை சொசைட்டியோட அந்த பெரிய சோஷியல் மீடியா வரைக்கும், இல்லை இந்த உலகத்தோட அந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல கூட பொண்ணுங்களுக்கான ஏதோ ஒரு விஷயம் அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கும். பொண்ணுங்களுக்கான ஒரு நியாயம் எங்கேயோ ஒரு இடத்துல அடி வாங்கிட்டே தான் இருக்கும். இல்லை நம்ம அடி வாங்கிட்டே இருக்கிறோமா, இல்லை அவங்க கொடுக்குறாங்கன்னு நம்ம வாங்குறோமா, இல்லை நம்ம வேணான்னு சொன்னாலும் நீங்கள் வாங்கிக்கோன்னு அவங்க கொடுக்குறாங்களா, இது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அது எது எப்படியா இருந்தாலும் நம்ம அந்த அடியை வந்து திருப்பி கொடுக்குறோமோ இல்லையோ, ஆனால் அந்த அடியை மீறி திருப்பி எங்களால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம் அப்படிங்கிற இடத்துல தான் எனக்கு பொண்ணுங்களுக்கான ஒரு விஷயத்தை எடுத்து பேசணும்னு தோணுது. அப்படின்னும் போது இப்போ ஜாக் அந்த வீட்டில் இல்லை அப்படின்னும் போது, அதை அவங்க வெளில போன உடனே ஒரு கூட்டம் கொண்டாடிச்சு. அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து என்ன சொல்கிறது, அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க செஞ்சாங்க, நான் அதெல்லாம் போடலை. வெறுமனே வந்து ரெஸ்ட் ரூமில் அவங்க பேசினது, சத்யா ஜெஃப்ரி பேசினது, அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அதுக்கப்புறம் தான் அது லைவில் இன்னும் போச்சு. அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க, ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிட்டாங்க. அன்ஷிதா கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ண மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தோடு சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி ஒரு கான்வர்சேஷன் அங்கே ரூமில் நடந்துச்சு. இப்போ என்னது, ஒரு ஃபினாலே கண்டஸ்டன்ட் வெளில போயிருக்காங்க. ஆனால் இவங்க அதை இப்படி வந்து ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணி பண்ணுறாங்க, இது நியாயமா அப்படிங்கிற மாதிரி முத்து, மஞ்சரி, ரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல ஃபேட்மேன் வந்து இப்போ எப்படி இருக்காருன்னா, அவருக்கு வந்து இப்போ வந்து இந்த ஷோ முடிஞ்சோடனே வெளில வந்து அவருக்கான ஒரு டிஆர்பி ரேட்டிங் எப்படியாச்சும் ஏற்றணும். இதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ண முடியாது. ரிவ்யூ பண்ணலை அப்படின்போது அவருக்கான ப்ரொடக்ஷனையோ அவருக்கான பிஸ்னஸையோ ஏற்றணும். அப்படின்னா இந்த ஷோலேருந்து யாரையாச்சும் வெளில கொண்டு வந்து அதை பண்ணணும். அது மாடலிங்கில் இருக்கிற சௌந்தர்யாவாகட்டும், இல்லை டாப் 5 டைட்டில் வின்னர் ஆக போகிற இவங்களாகட்டும், முத்து ஆகட்டும், இல்லை ரன்னர் ஆக போகிற விஷால் ஆகட்டும், இல்லை வின்னரே ஆக போகிற விஷால் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அவங்கள வச்சு இவருக்கான டிஆர்பி ரேட்டிங் ஏற்றணும். இல்லைனா இவர் வந்து இவருக்கான ப்ரொடக்ஷனை வந்து ஏதோ ஒரு வகையில் யாரையா வச்சு ஒரு படம் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு அவர் ஆள் அங்கே தேடிட்டு இருக்காரு. அப்படியே தான் அவர் அங்கே இப்போ உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா நேற்றுமே வந்து வெளில இவ்வளோ பேர் வந்து டான்ஸ் ஆடுறாங்க செய்கிறாங்கன்னு இது நியாயமா அப்படின்னும் போது எல்லாரும் ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறாங்க. தீபக் அண்ணன் எலிமினேட் ஆகும்போதுமே எல்லாருமே டவுனாக தான் இருந்தோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடலாமா வேணாம்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் அவங்கவுங்க சாப்பிட்டு அவங்கவுங்க கம்முன்னு போய் படுத்துட்டோம். யார் கூட யாரும் பேசலை. ஆனால் ஜாக்லினோட இந்த எவிக்ஷனில் இப்படி ஒரு கூட்டம் அதை கொண்டாடுது அப்படின்னும் போது அது ஃபேரா அப்படின்னு டேரெக்டாவோ இன்டெரக்டாவோ முத்து, மஞ்சரி, ரயான் எல்லாருமே பேசுகிறாங்க. சௌந்தர்யா டோட்டலாக ஆஃப் ஆகிட்டாங்க. ரயானுக்கும் வந்து அது வலிக்குது ஜாக்கோட விஷயம். ஆனால் சௌந்தர்யா வாயை திறக்கலை. ஏன்னா சௌந்தர்யாவுக்கு ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத விட ஜாக் மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக கேம் ஆடலையோ அப்படிங்கிற ஒரு கில்ட் அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்துருச்சு எனக்கு தோணுது. இதில் ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல ஜாக்கோட சண்டை போட்டதும் அவங்களுக்கு உறுத்திருக்கலாம். அதே மாதிரி ஜாக் வெளில போகும்போது நீ கேம் ஆடுற சவுண்டு, இப்பயாவது என்ன நம்பு, இப்பயாவது என் வார்த்தையை நம்பு அப்படின்னு சொன்னதெல்லாம் இவ்வளோ நாள் நம்ம அவளை நம்பாமல் விட்டுட்டோமோ, அவளை தப்பாக மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம அவளை தப்பாக யோசிச்சிட்டோமோ, இல்லை அவள் வந்து எமோஷ்னலாக கேம் ஆடுறா நம்மளும் தானே அவளை வந்து நாமினேட் பண்ணியிருக்கோம், ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணுறான்னு. ஆனால் இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவள் வெளில போகும்போதுமே நம்ம கேமை பற்றி பேசிட்டு போகிறாளே, நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லும்போது ஜாக் வெளில போகும்போது ஹாப்பியாக இரு, கேம் ஆடு அப்படின்னு சொல்லும்போது நீ தான் வெளில போறிய, நான் எப்படி ஹாப்பியாக இருக்கிறது அப்படின்னு சவுண்டு சொன்ன இடத்துலலாம் சவுண்டோட அந்த ஒரு விஷயம் வந்து அப்போ தான் நிஜமாகவே சவுண்டு இதுதாங்க சவுண்டு அப்படின்னு தோணுது. அப்புறம் ஜாக் சவுண்டு கையை பிடிச்சி பேசும்போது இதுதாங்க ஜாக் அப்படின்னு சொல்ல தோணுது. ரயான் அதுக்கப்புறம் சவுண்டு அவங்க அக்காவே வந்து ரயானோட அக்காவே வந்து ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், சவுண்டோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் ஜாக்குக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து அவளை போவேனான்னு தடுத்துருக்கணுமோ அப்படின்னு மஞ்சரி கிட்ட பேசுகிற பட்சத்தில் அப்புறம் ஜாக் வெளில போகும்போது ரயான் நான் உனக்கு
ஓட்டு போடுறேன், உனக்கு ஓட்டு போடுறேன்டா, நான் போய் உனக்கு ஓட்டு போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனதாகட்டும், இல்லை ரயான் வந்து டீப்பாக அந்த ஒரு ஹக்கை வந்து ஜாக்லினுக்கு கொடுக்கும்போது, ஃபர்ஸ்ட் நான் இந்த வீட்டுக்கு வரும்போதுமே எனக்கு பிடிக்காத ஒரு ஆளாக ஜாக் தான் இருந்தாங்க, இல்லை ஜாக்கோட பழகக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹக்கை கொடுக்கும்போது ஜாக், அதே மாதிரி ரயான் அந்த பணப்பேட்டி எடுக்கும் போதுமே ஜாக் ஒரு ஹக் கொடுத்துருப்பாங்க. அந்த எபிசோடில் வரல, எல்லாருமே ரயான் பண்ணுடான்னு சொன்னாலுமே ஜாக்கும் சௌந்தர்யா கூட சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஜாக் வந்து ரயானுக்கு ஒரு ஹக்கை ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு டைட்டில் வின்னர் ஆகணுன்றது முத்து ஆகணும் அப்படின்னா, ஏன்னா அவங்க சொன்ன பெர்செப்ஷன் ரயானுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது இல்லை, ரயான் வைல்டு கார்டு என்ட்ரியாக வர பட்சத்தில், இல்லைனா ஸ்டார்டிங்லேருந்தே அந்த எஃபர்ட்டை முத்து போட்டிருக்காருன்னும் போது அதுக்கு பொட்டென்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது ரயான் விஸ் முத்துன்னு வந்தால் முத்து தான் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால், அந்த கேமை கொண்டு போன விதத்தில் அவர் கம்மி நாட்கள் அங்கே இருக்கிறாரு அப்படின்னாலுமே, ரயான் வைல்டு கார்டு என்ட்ரியாக வந்தார் அப்படின்னாலுமே அவருக்கான எஃபர்ட்டை அவர் இந்த 3-4 வீக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக போட்டிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்படின்னும் போது அவருக்கான வின்னர் வர முடியாது, பட் ஆனால் ஆப்வியஸாக ரன்னர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அதுக்கு விஷால் எல்லாருக்குமா போட்டியாக அங்கே நிற்பார். இவங்கெல்லாம் ஏதோ ஒன்றாவது பண்ணியிருக்காங்க, அவர் என்ன பண்ணாருன்னு ஊருக்கும் தெரியும், அங்கே உள்ளே இருக்கவங்களுக்கும் தெரியும், அவர் மனசாட்சிக்கும் தெரியும்னா அது அது அந்த அந்த 5 லட்ச ரூபாய் எடுத்ததே அவருக்கு ஒர்த் இல்லை அப்படின்னா அந்த 5 லட்ச ரூபாய் வச்சு அவர் படம் எடுக்கட்டும், டைரக்ட் பண்ணட்டும், என்னமோ பண்ணட்டும், இதுக்கப்புறம் அந்த யூனிவர்ஸ் அவருக்கு என்ன கொடுக்குன்றது வெளில வந்து அவரே தெரிஞ்சுக்குவார். ஓகேங்களா? அது அவர் எவ்வளோ வாங்கணுமோ எவ்வளோ எடுத்துக்கணுமோ அதெல்லாம் அந்த ஷோவில் மட்டும் இன்னும் 2 நாள் எடுத்துக்கிட்டோம். அது கப் எடுத்துக்கிறாரோ, பணம் எடுத்துக்கிறாரோ, பெருமை எடுத்துக்கிறாரோ, பதவி எடுத்துக்கிறாரோ, என்னமோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வெளில வந்தப்பறம்லாம் இந்த யூனிவர்ஸ் அவருக்கு ஒன்றுமே கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சு போயிடுச்சு. ஸோ வந்து இப்படி தான் ஜாக் வந்து வெளில போகும்போது எல்லாரும் ஃபீல் பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் ரயான் மஞ்சரிலாம் பேசும்போது ரயான் ஒரு இடத்துல இன்னொன்று சொல்லுவார், ரயான் வந்து ஜாக்குக்கு வந்து இது டோட்டலாக ஸ்கெட்ச் போட்ட மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிறத அவருமே டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் ரயான் மஞ்சரியும் பேசுவாங்க. அதாவது எல்லாருக்குமே வந்து 15 மீட்டர்ஸ் தான் எக்ஸ்ட்ரா பண்ணாங்க, பட் ஆனால் ஜாக்குக்கு 20 மீட்டர்ஸ் பண்ணாங்க. அப்படின்னும் போது 5 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ண நீங்கள் 15 மீட்டர்ஸாக பண்ணி 5 செகண்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க. அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 30 மீட்டர்ஸ் அப்படின்னும் போது 15 செகண்ட்ஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? 45 மீட்டர்ஸ் அப்படின்னும் போது 25 செகண்ட்ஸ் பண்ணீங்க. அதாவது ஃபஸ்ட்டு 15 செகண்ட்ஸ் ஆச்சு, 25 செகண்ட்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு 30 செகண்ட்ஸ் ஆச்சு, 35 செகண்ட்ஸ் ஆச்சு. ஸோ இப்படி நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணீங்க. மீட்டர் வைஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து 30 இருந்தது, அதுக்கப்புறம் 45 இருந்தது, அதுக்கப்புறம் 60 இருந்தது. ஓகேங்களா? 30, 45, 60 உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? 15 மீட்டர்ஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஜாக்லின் வரும்போது மட்டும் ஏன் 80 ஆக்கணும், அதை 75ல் வச்சுருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி 15 செகண்ட்ஸ் வந்துச்சு, 25 செகண்ட்ஸ் வந்துச்சு, 30 வந்துச்சு, 35 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா 25 to 30 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது 45 to 60 தானே நீங்கள் 15 மீட்டர் தானே பண்ணீங்க. அப்படின்னா இது மட்டும் 60 to 80 ஆக்கி 20 மீட்டர் இன்க்ரீஸ் பண்ணி செகண்ட்ஸ் அதே 5 செகண்ட்ஸ் வச்சுருக்கீங்களே, ஒன்று இதை 10 செகண்ட்ஸ் ஆக்கியிருக்கணும். ஓகேங்களா? 80 மீட்டருங்கும் போது அது 40 செகண்ட்ஸாக இருந்திருக்கணும். இல்லையா? 75 மீட்டராக வச்சுட்டு நீங்கள் 35 செகண்ட்ஸை வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் செகண்ட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணலை, மீட்டர்ஸையும் கம்மி பண்ணலை, ஆப்வியஸாக கிராஜுவலாக ஏற்றிட்டு வந்த மீட்டர்ஸை டக்குன்னு 20 மீட்டர் ஏற்றிருக்கீங்க 15 அப்படின்னும் போது அது அப் அண்ட் டவுன் 15 அப்படிங்கிற இடத்துல இருந்தே ஒரு 18ன்னு சொல்கிற இடத்துல அது 160 ஆகும், 75ன்னு சொல்கிற இடத்துல அது 150 இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ப்ளஸ் அப் அண்ட் டவுன் ப்ளஸ் அந்த 5 வரும்போது 10 மீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் செகண்ட்ஸ் என்ன ஆகுது? செகண்ட்ஸ் அப்படியே தானே இருக்குது. மீட்டர்ஸ் டோட்டலாகவும் ஜாஸ்தி ஆகுது, அப் அண்ட் டவுன்லேயும் ஜாஸ்தி ஆகுது. அப்படின்னா செகண்ட்ஸ் அப்படியே தானே உங்களுக்கு இருக்க போகுது. 35 செகண்ட்ஸ்ன்றதை நீங்கள் அப்புக்கு ஒரு செகண்ட்ஸோ இல்லை அப் அண்ட் டவுனுக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா 2 செகண்ட்ஸோ நீங்கள் கொடுக்கலையே. அந்த எக்ஸ்ட்ரா 2 செகண்ட்ஸ் கொடுத்துருந்தா தான் அந்த பொண்ணு வின் பண்ணியிருக்கோமே. 38 கூட நீங்கள் கொடுக்கலையே. அப்போ வந்து உங்களுக்கான விஷயம் என்னவா இருக்குது? நீங்கள் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டிங்கன்றது அப்பட்டமாக தெரியுது. ஒன்று எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இன்னொன்று அந்த பொண்ணு காலையிலேருந்தே பண்ண மாட்டேன்னு சொல்லிச்சு அந்த டாஸ்க்கை. அதாவது பண்ணலன்னு குழப்பத்திலே இருக்கிற பட்சத்தில் மஞ்சரி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க, நீ யோசிச்சுக்கோ, இது 5 lakhsக்கு தான் ஒர்த்துன்னு யோசிச்சுக்கோ அப்படின்னு இன்டெரக்டாக ஒன்று சொல்லும்போது, என்னடா மச்சான் நம்ம இது வரைக்கும் பண்ணலான்னு யோசிச்சேன், என்னடா இப்படி வந்து சொல்கிறா பண்ண வேணாம் அப்படின்னு. அதுக்கு முன்னால் ஆனந்தி சொல்லியிருப்பாங்க, நீ என்னவா பண்ணுறேன்னு யோசி, மக்களுக்காக பண்ணுறேன்னு யோசிக்கிறத விட நீ என்னவா பண்ணுறன்றதை மக்கள் ரசிப்பாங்கன்னு தெளிவாக ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல மஞ்சரி வேணான்னு சொன்ன உடனே அவங்களுமே வேணாம் அப்படின்னு டெசிஷன் போயிடுவாங்க. அப்போ பார்த்து வந்து இது கேர்ள்ஸ்க்கான டாஸ்க்கு, அப்புறம் முதல் பெண் வந்து பவித்ரா எடுத்தாங்க, அதுக்கப்புறம் இது பாய்ஸ்க்கான டாஸ்கில் 3 பேருக்கு வந்து அந்த விஷால் அம்சா 5 லட்ச ரூபாய் எடுக்க வச்சுட்டு அது 3 பெட்டி வச்சு அதில் எடுத்து விஷால் அம்சா எடுக்க வச்சுட்டு அப்புறம் வந்து இது கேர்ள்ஸ்க்கான டாஸ்க் மட்டும்தான், இதுதான் லாஸ்ட்டு டாஸ்க்கு, ப்ரூஃப் பண்ணுறதுக்கான இடம் இது. அதாவது ஏற்கனவே இப்போ வந்து ஆனந்தி வந்து ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க அங்கே இந்த மாதிரி வந்து ஏன்னா சௌந்தர்யா போய் எடுத்துகிட்டு வரல அப்படின்னும் போது அது எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க. ஏன் பிக் பாஸ் உட்பட கிண்டல் தான் பண்ணாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் உசுப்பி தானே விட்டுருக்கீங்க.
அது அப்படி தானே இருக்குது. அப்போ வந்து அந்த எடுத்துகிட்டு வந்த ஒரு பொண்ணை நீங்கள் பாராட்டுறீங்க பவித்ராவை. அது ஒரு கிளவராக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வராத ஒரு பொண்ணை வந்துட்டு நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுறீங்க. எல்லாரும் முன்னாடியுமே விஷாலுக்கு வந்து அப்ரிசியேஷன் கொடுக்கும்போது தான் சௌந்தர்யா சொல்கிறாங்க, நானும் ஏதோ பண்ணியிருக்கேன்னா, நீங்களா என்ன பண்ணீங்க சௌந்தர்யா? நம்ம சொல்ல வந்தீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு. ஒரு வார்த்தைக்கு மேலே 2 வார்த்தை பிக் பாஸ் பேச மாட்டார். ஆனால் இங்கே ஒருத்தங்களை மட்டன் தட்டணும், இல்லைனா அதை வச்சு இன்னொருத்தங்களை உசுப்பேற்றணும் அப்படின்னும் போது நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க பிக் பாஸ், சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அப்படின்னா இந்த இடத்துல அப்போ பிக் பாஸ் அப்படி சொல்லும்போது சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க, நம்மளே கேட்டிருக்க வேணாம் போலயே, கேட்டுட்டு வாங்கி கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னா, அதான் இந்த கடைக்கு போனால் கொசுருக்கு கொத்தமல்லி கேட்பாங்கல்ல, அப்படி பண்ணீங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணும்போது சௌந்தர்யா அவங்களுக்கான ஒரு இன்னசென்ஸ் இந்த இடத்துல ரொம்ப ப்ளஸ் ஆகிடுச்சு. அவங்க எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது அவங்களுக்கான ப்ளஸ்ஸாக இருக்கும்போது இந்த விமர்சனத்தை அவங்க ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அது தெரியும் யார் என்ன உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முனோ கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முனோ இருக்கணும்னு விஜய் சார் சொன்ன மாதிரி தான், நம்ம தளபதி சொன்ன மாதிரி தான் வந்து இந்த இடத்துல அவங்க உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸும் கிண்டல் பண்ணுறாங்க. எடுத்துட்டியா சரி வந்தோம் எடுக்கலையா அப்படின்னு முத்தலாம் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு போயிட எல்லாம் சொல்கிறாங்க. ஆனந்த் இதைத்தான் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, அது போனால் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், அது எடுக்காமலாம் தான் அது என்ன கட்ஸ் அப்படிலாம் ஒரு மாதிரி உசுப்பேற்றும் போது இந்த இடத்துல இந்த மேனிப்புலேஷனுக்கு நடுவில் அவங்க வந்து அதில் மாட்டிக்கிட்டாங்க. அப்படின்னும் போது குறைக்கு பிக் பாஸ்மே சௌந்தர்யாவை கிண்டல் பண்ணார் அப்படின்னும் போது நம்மளுமே போய் தொட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை ஆரம்பித்ததே ஜாக்லின் தான். நம்ம பழைய வீடியோவில் போட்டிருப்போம், ஜாக்லினோட கெத்துன்னு சொல்கிற இடத்துலையே நான் போய் அந்த பணப்பெட்டியை தொட்டுட்டாவது வந்துடுறேன், இந்த மாதிரி வந்து எடுக்கணும்னு கூட எனக்கு அவசியம், எனக்கு பணம் முக்கியம் இல்லை, நான் ஏதோ ஒன்று ஜனங்களுக்கு செஞ்சேன் தொட்டுட்டாவது வந்துடுறேன்னு சொன்னதே வந்து ஜாக்லின் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனந்திக்கிட்டேயோ இவங்ககிட்டயோ யார்கிட்டயோ சொல்லியிருப்பாங்க. அப்போ மஞ்சரி உள்ள வரல, அப்போ சொல்லியிருப்பாங்க சௌந்தர்யா கிட்ட ராயன் கிட்டலாம் சொல்லும்போது, அவ்வளோ தூரம் போகிற நீ எடுக்காமல் வரேன்னா அது எடுக்கலன்றது அப்புறம் எனக்கு அது டாஸ்க் செய்யணும் அவ்வளோதான் அப்படின்னும் போது நம்ம அந்த இடத்துல கெத்துன்னு போட்டிருப்போம். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் சௌந்தர்யா அந்த டாஸ்க்குள்ளே போயிருக்காங்க. அவங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னாலுமே அங்கே போய் பார்க்கலாம் முடியுமா முடியாதான்னு போது பாதி வழியிலேயே அவங்களுக்கு அந்த பயம் வந்துச்சு. அவங்க பிளான் பண்ணி போனால் டக்குன்னு வந்திருப்பாங்க. அவங்களுக்கான அந்த கண்ணில் ஒரு குழப்பம் இருந்தது. அதாவது போகலாமா, ட்ரை பண்ணலாமா, ட்ரை கொடுக்கலாமான்னு போயிருக்காங்க. வீட்டை விட்டு வெளில போனால் தானே அது தெரியும்னா, பார்க்குற தூரத்தில் இருக்கும்போது இல்லை அது இன்னும் தூரமாக இருக்குது, நம்மளால் ஓட முடியாது, நம்ம போயிடலாம் கடகடன்னு உள்ளே வந்துட்டாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்தாங்க அப்படின்னும் போது அதே சோஷியல் மீடியா கிண்டல் பண்ணுறாங்க. ஓகே, சோஷியல் மீடியாவில் கிண்டல் பண்ணுறது உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனால் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸும் கிண்டல் நையாண்டி நக்கல் பண்ணாங்க தானே. பிக் பாஸாக அதை கிண்டல் பண்ணி கலாய்ச்சார் தானே. ஒரு காமெடியாக சொன்னாலுமே அது கலாய்ச்சது தானே. அந்த கலாய்க்கிறது வந்து ஜாக்லினுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதும் ஜாக்லின் மைண்டில் ஓடுது. குறைக்கு மற்றவங்க மேனிப்புலேட் பண்ணதுமே இப்போ ரஞ்சித் சார்லாம் முடியும். ஜாக் வந்து பவித்ரா விட ஜாக் ஸ்ட்ராங்காக ஓடுவாளா கம்மியாக ஓடுவாளான்றது அங்கே பிரச்சனை என்னன்னா, பவித்ராவே அதை அவ்வளோ நேரம் எடுத்திருக்காங்கன்னா அதை விட ஜாஸ்தி டைம் இருக்கா, இல்லை இது நெக் டு நெக் ஆஃப் த டார்கெட் அப்படின்னும் போது முடியுமா? அந்த ரயான் முத்துலாம் பேசுகிறாங்க அப்படின்னும் போது இது ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்கன்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வரும்போது, ஏன்னா பாய்ஸுக்கே அந்த டவுட் வருது, பாய்ஸே அந்த எஃபோர்ட் போடலைன்னா இது பெண்களுக்கான டாஸ்க்கு நீங்கள் ஸ்டார்டிங் அந்த 80 மீட்டர் நீங்கள் ஆண்களுக்கு வைக்க வேண்டியதானே. அங்கே உங்கள் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல. ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைனா 3 பாய்ஸ்க்கு வச்சிங்க, அந்த 3 பாய்ஸ்க்குமே ஒன்று வச்சுட்டீங்க, அதில் அவங்க வின் பண்ணிட்டாங்க. இல்லைனா நீங்கள் டார்கெட் பண்ண ஆளுக்கு பணம் போயிடுச்சு. யாருக்கு? விஷாலுக்கு பணம் போயிடுச்சு. அதுதானே உங்கள் டார்கெட்டு போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் விஷாலை உசுப்பேற்றி பணம் எடுக்க வைக்கலங்கிறத விட விஷாலுக்கு பணம் கொடுக்கணும்னு நினச்சிட்டிங்க, பண்ணிட்டீங்க. ஜாக்லின் எவிட் பண்ணணும்னு நினச்சிங்க, அதனால் ஜாக்லினுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க்கை கொடுத்து அதையும் வந்து அது பெண்களுக்கான சாய்ஸ்ன்னு வேறு நீங்கள் ஸ்டார்டிங்கில் அதை எடுத்து வச்சுன்னு ஜாக்லின் டக்குன்னு போய் அங்கே நின்றுடுறாங்க. ஸோ அது என்ன ஏதுன்றதுக்கு அது யோசிக்கக்கூட டைம்லாம் போய் நிற்கும் போது மஞ்சரி சொல்கிறாங்க, அது வந்து ஆல்ரெடி அவள் எமோஷனல் ஸ்டேட்டில் கன்ஃபியூஷனாக இருக்கா, ஃபஸ்ட்டு பண்ண மாட்டேன்னு சொன்னால், அதுக்கப்புறம் அங்கே நடந்த எல்லாரோட பேச்சில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு பண்ணலான்னு ஒரு டிசைட், இனிமேல் நான் வந்தால் பண்ணிடுவேன், இப்போ எல்லாரும் பண்ணிட்டாங்க, நான் மட்டும் தான் பண்ணணும் ஒரு பேர் ப்ரெஷர் அவருக்கு வந்துச்சு, அப்போனா இனிமேல் வந்தால் பண்ணிடுவோம் மச்சான், பார்த்துக்கலாம் மச்சான் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாடா. கரெக்டாக அப்போ பார்த்து பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்கு சொன்னோன்னே என்னால் அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை அப்படின்னு மஞ்சரி சொல்லுவோம். ரயானா தான் சொல்கிறார், அதுதான் ஸ்கெட்ச், அதுதான் கரெக்டாக அவள் வந்து பண்ணலான்ற மூடில் இருக்கும்போது கரெக்டாக பிக் பாஸ் டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நம்மளுக்கு கொஞ்சம் கேப் இருந்தால் கூட ரயானா சொல்லணும், அவங்க கிட்ட சொல்லி எப்படியாவது வேணான்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னும் நானுமே சொல்லலாம் ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் அங்கே ஸ்பேஸில் ஒரு டெசிஷன் எடுத்துட்டு அதுக்கு மேலே அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயும் போயிடுச்சு அப்படின்னு மஞ்சரி தெளிவாக சொல்லுவாங்க. அதாவது என்னால் ஓட முடியுமா முடியாதான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது சௌந்தர்யா பாதி தூரம் ஓடி போய் அதை எடுத்துகிட்டு வந்து அவங்கள எல்லாரும் மட்டம் தட்டுறாங்க அப்படின்னா, நாளைக்கு நானுமே அடுத்த டாஸ்க்கு போய் அதை தொட்டுட்டு வந்துடுறேன் இல்லை பாதி தூரத்தில் வந்துடுறேன் அப்படின்னா என்னையுமே அப்படி தானே ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்குள்ளெல்லாம் அவன் மாட்டிக்கலாம், பியர் ப்ரெஷருக்குள்ளெல்லாம் அவன் மாட்டிக்கிட்டா. அதை மட்டுமே இல்லாமல் என்னால் ஓட முடியாதுன்னு நான் ஒரு செல்ஃப் டவுட்டில் இருக்கேன். அப்போ அது என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இடிக்குது. அந்த செல்ஃப் டவுட்டை நான் பிரேக் பண்ணணும். நான் பாதியில் ஓடி வந்தால் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு வந்து
ஒரு செல்ஃப் எஸ்டீம் பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற இடத்துலலாம் போய் மாட்டிக்கிட்டாடா. அந்த இடத்துல வேணான்னு சொன்னால் அது அவள் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு நம்ம கொடுக்குற மரியாதையாக இருக்காது. இல்லை அவளை இன்னும் பிரேக் பண்ணுற மாதிரி, அவளால் முடியாதுன்னு நம்ம டவுன் பண்ணுற மாதிரி ஆகும். நான் அங்கே லாக் ஆகிட்டேன், என்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியலன்னு சொன்னதும், ரயான் இது ப்ராப்பராக அவளுக்கு வச்ச ஸ்கெட்சு தான் அப்படின்னு புட்டு அந்த விஷயத்தை வச்சதும் நம்மளுக்கு வந்து அப்பட்டமாக இது சேனல் பண்ண ஸ்ட்ராட்டஜின்னு தெரியும் போது 80 மீட்டர்ஸ்ன்றது அவ்வளோ ஈஸி பாசிபிள் இல்லை அப்படின்னும் போது நெக் டு நெக் டார்கெட் தான் பாய்ஸே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது விஷால பணத்தை எடுக்க வைக்கணும். விஷால பணத்தை எடுக்க வச்சு டாப் 5ல கொண்டு வந்துடணும். அப்போ பணத்தை எடுக்க வச்சு அந்த கெத்தில் விஷாலுக்கு அப்ரிசியேஷன் கொடுத்தா இன்னும் கெத்து ஜாஸ்தி ஆகும். ஜாக்லினை எவிக் பண்ணுற பட்சத்தில் முத்துக்கு போட்டியாக ஜாக்லின் வர மாட்டாங்க. டைட்டில் வின்னர் முத்துக்கு கொடுத்துடலாம், விஷாலுக்கு ரன்னர் கொடுத்துடலாம். அப்படின்னா மற்றவங்கலாம் தக்காளி தொக்கா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. இதில் பொண்ணுங்க என்ன தக்காளி தொக்கா? இதில் சௌந்தர்யா பாதி தூரம் போய் ஓடி வந்ததை சோஷியல் மீடியாவில் பெருமையாகவும் பேசுகிறாங்க. இல்லைனா வந்து இதெல்லாம் ஒரு கெத்தா அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி கலைக்கவும் செய்கிறாங்கன்னா என்ன கேட்டால் இது தப்பும் கிடையாது, சரியும் கிடையாது. அவங்களுக்கான கிளவர் மூவ். இல்லை அவங்களுக்கு அவங்களா இருக்கிறதுக்கு அவங்க எடுத்த டெசிஷன், அவ்வளவுதான். இதில் தப்பும் கிடையாது. இந்த டெசிஷனை ஜாக்லின் எடுத்து இருந்தாலுமே அதுதான் ஸ்மார்ட் மூவ். பாதி தூரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது பாதி தூரத்தில் கூட நீங்கள் வந்துடலாம் பிக் பாஸுமே தானே சொல்கிறாரு, என் ஜாக்லினுக்கும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாருல. அப்படின்னும் போது இது அப்படி சொன்னாலும் ஜாக்லின் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஜாக்லினோட நேச்சர்னு ஒன்று இருக்குது. எப்பயுமே ஜாக்லின் கிட்ட ஒரு நேச்சர் இருக்குங்க. அவங்க எல்லாரையும் நம்புவாங்க. அவங்க தப்பாக இருக்காங்களோ சரியாக இருக்காங்களோ நான் மேலே நம்பிக்கை வச்சிருக்கலாம், அந்த நம்பிக்கை அப்படியே வச்சுக்குவேன்னு சொல்லுவாங்க. அது தப்பு கிடையாது, நீங்கள் வச்சுக்கோங்க. அவங்கள திருப்பி நீங்கள் அவங்க தப்பாக இருக்கிறதுனால அவங்க மேலே ரிவெஞ்ச் காட்ட வேணாம், கோவப்பட வேணாம். ஆனால் அவங்க தப்பாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தள்ளி நிற்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது லைஃப் லெசன். எல்லாரும் கற்றுக்க வேண்டியது, எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது. மேபி ஜாக்லின் இதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கடுப்பேற்றுறவங்க கிட்ட கம்முனோ உசுப்பேற்றுறவங்க கிட்ட உம்முனோ தான் இருக்கணும்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிற எல்லாருமே உங்ககிட்ட நியாயமாக இருப்பாங்கன்னு அவசியம் இல்லை, இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா அதை நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த புரிதலோட நீங்கள் எந்த புரிதலை வேணால் பார்க்கலாம். ஆனால் அவங்க எந்த புரிதலை பார்க்குறாங்கன்னு ஒன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணும்னா அந்த பவுண்ட்ரியை நீங்கள் செட் பண்ணலன்னா அது சத்யா மாதிரி, ஜெஃப்ரி மாதிரி, விஷால் மாதிரி ஆளுங்களுக்கு ஃபேவராக ஆகுமே தவிர நீங்கள் நியாயமாக இருக்கிறது உங்கள் தப்புன்னு ஆகாது. அதே சமயத்தில் அவங்க நியாயமாக இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னா அது உங்கள் லைஃபுக்கு நீங்கள் கற்றுக்கிற பாடமாக இருக்கும்னா அப்படி ஒரு ட்ராப்புக்குள்ளே தான் ஜாக்லின் போய் மாட்டிக்கிட்டாங்க. சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாலும் நானாக இருப்பேன் அப்படிங்கிறத அவங்க ப்ரூஃப் பண்ணணும்னு போய் நின்று அவங்களா இருந்து தோத்தாங்க. அப்படிங்கிறத விட தோத்தாங்கன்னு கூட எனக்கு சொல்ல வார்த்தை வரல. அவங்களா இருந்து அந்த டாஸ்க்கை மிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலுமே அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு உண்மையாக இருந்தாங்க அப்படிங்கிறத விட அந்த கேமுக்கு உண்மையாக இருந்தாங்க அப்படின்னு பாராட்டி தான் பிக் பாஸ் அந்த ட்ராஃபியும் கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிற இடத்துல மஞ்சரி வேணான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரயானும் வந்து இன்டெரக்டாவோ டேரக்டாவோ சொல்ல வராரு. ஆனால் சௌந்தர்யா பாதி தூரம் போய் பாதி தூரத்தில் வராங்க அப்படின்னும் போது சௌந்தர்யா செஞ்ச தப்பா சரியான்றது அவங்க மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுறதை விடவும் இவங்க மைண்டுக்குள்ளேயுமே ஒன்று வருது. சௌந்தர்யா அப்படி பண்ணி அவங்கள எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுறா, என்னையும் அப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அப்படி தோணுதுன்னா அது அப்படி கிடையாது. இதை தான் வந்து மஞ்சரி சொன்ன தாட் ப்ராசஸ்னு ஒன்று கூட இந்த கேம்லேயும் இருக்குது. மற்றவங்க எல்லாம் பண்ணுறாங்கன்றதுக்காக நீ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உனக்கு அது வந்தால் மட்டும் பண்ண முடியும்னா பண்ணு. ஏன்னா இது ரிஸ்க்கு. ஜஸ்ட் வந்து இது வந்து தோத்துட்டா ஒன்றும் கிடையாதுங்கிறதுல, தோத்துட்டா நீ இவ்வளோ நாள் போட்ட எஃபோர்ட் போயிடும் அப்படின்னும் போது யோசிச்சு பண்ணுன்னா பார்த்துக்கலாம்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க பார்த்துக்கலான்னு சொன்னது அவங்க வார்த்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த கேமை மிஸ் பண்ணது ஒரு பெரிய கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க கெத்தாக தான் வெளில போயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே இந்த இடத்துல அவங்க சுற்றி இருக்க எல்லாரையும் நம்பியிருக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். யார் என்ன சொன்னாலும் அவங்க ஸ்டாண்டில் அவங்க நின்று இருக்கணும். சௌந்தர்யா மாதிரி இப்போ பிக் பாஸே சௌந்தர்யாவை கலாச்சாரு. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆமாம் எனக்கு வரல, என்னால் முடியாது, நான் செய்யலை, இதுக்கு என்ன நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்கள், கிண்டல் பண்ணுங்கள், என்னவோ பண்ணுங்கள், அது உங்கள் சாய்ஸ், இது ஏன் சாய்ஸ், ஏன்னா இது நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஜாக்லின் விட்டுட்டு போயிருக்கணும். பட் ஆனால் ஜாக்லினால் அது முடியாது. ஜாக்லின் அந்த டஃப்பை கொடுப்பாங்க. ஜாக்லினோட நேச்சர் அதுதானா அந்த வீட்டில் ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற பேர்லேயும் அதை நிறைய பேர் யூஸ் பண்ணாங்கன்னா பிக் பாஸும் அவங்களோட அந்த நேச்சரை தான் யூஸ் பண்ணி இந்த டாஸ்க்குள்ளே ஸ்கெட்ச் போட்டு அவங்கள மாட்ட வச்சார். ஏன்னா அவங்க ஓடி வந்தப்புறமா எல்லாரும் சொல்கிறாங்க முடியலன்னா ஓடி பாதியில் வந்துட்டு இருக்கலாம் மச்சான், அது என்னால் முடியாது மச்சான் அவங்க சொல்லும்போது ஏன் பவித்ராக்குமே ஜாக்லின் விட்டு கொடுக்குற இடத்துல அந்த இடத்துல ஜாக்லின் தான் அதுக்கு டிசர்விங். அந்த ஃபஸ்ட்டு 2 lakhs எடுக்க போகிற இடத்துல ஜாக்லின் பையன் தான் சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஒருவேளை சௌந்தர்யா அந்த கேமுக்கு போகாம ஜாக்லின் போயிருந்தா கூட ஜாக்லின் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மிஸ் ஆனது 2 seconds தானா. இந்த எஃபோர்ட் அவங்க 60 மீட்டரில் போயிருந்தாலும் பண்ணியிருப்பாங்க, அந்த 45 மீட்டர்ஸ்லையும் பண்ணியிருந்தாலும் போயிருப்பாங்க. அப்படின்னா அந்த இடத்துல பவித்ராக்கு ஜாக்லின் தானே விட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே நியாயமாக வந்து நின்னது பார்த்தா நான் டாஸ்க் பண்ணுறேன்னு வந்து நின்னது ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டு. எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல பிக் பாஸ் அந்த இடத்துல ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணலையே. முத்துவா ரயானான்னு வரும்போது முத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. ஏன்னா முத்துவை நீங்கள் ஹைலைட் பண்ணி வின்னராக காட்டணும். அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டே ப்ரோமோலேயே முத்து சூப்பராக 50,000 ரூபாய் எடுத்துட்டாரு, கெத்து காட்டினாரு, ஒரு டாஸ்க்கை வந்து எப்படி என்னன்னு தெரியாமே வந்து இறங்கி ஆடினாரு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ரயானுக்கு சொல்லிட்டா ரயானை டைட்டில் வின்னர் ஆக்கிடணும்ல, இல்லை விஷால ரன்னர் ஆக்க முடியாதுல்ல.
அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த சாய்ஸை கொடுத்தீங்க. இந்த சாய்ஸை இப்போ முத்துவா ரயானான்னு சொன்ன நீங்கள் அப்போ பவித்ராவா ஜாக்லினா வரும்போதுமே ஜாக்லின்னு சொல்லியிருக்கலாம்ல பிக் பாஸ், ஏன் சொல்லலை? அதை நீங்கள் பேசி டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி ஃபோன் டாஸ்கில் ரயானா முத்துவான்லாம் வர பட்சத்தில், அருணா முத்துவான்லாம் வர பட்சத்தில் நீங்கள் வாயை திறக்கலையே 2 பேருக்குமே. அந்த இடத்துல நீங்கள் முத்துக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க. ரயான் அந்த இடத்துல ரயான் அடி வாங்கினாரு. அதுக்கப்புறம் ரயான் முத்துன்னு வரும்போதும் ரயான் தான் அடி வாங்கினாரு. அருண் ரயான் வரும்போதும் ரயான் தான் அடி வாங்கினாரு. அப்படின்னா அப்போது உங்களுக்கான பார்ஷியாலிட்டி எப்படி இருக்குது? ரயானையும் உங்களுக்கு கன்சிடரேஷனுக்கு கொண்டு வரக்கூடாது பாய்ஸ் டீமில். அதுக்கப்புறம் நல்லா டிசர்விங்காக ஆடின ஜாக்லினையும் உங்களுக்கு கொண்டு வரக்கூடாது. உங்களுக்கு வந்து மேனிப்புலேட் பண்ண முத்துவை கொண்டு வரணும், இல்லை உருப்படாத கேம் ஆடின விஷாலை கொண்டு வரணும். அதுக்கு எத்தனை டிசர்விங் கண்டஸ்டன்ஸை நீங்கள் வச்சு செய்வீங்க? இப்போ இந்த அன்ஃபேர் விஷயத்தில் வந்து அப்பட்டமாக இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. அந்த இடத்துல பவித்ராவா ஜாக்லினான்னு அழகாக நீங்கள் ஜாக்லின்னு சொல்லியிருந்தால் பவித்ரா போயிருப்பாங்களே. நீங்களே டிசைட் பண்ணுங்கள், நீங்களே பேசுங்கன்னா அங்கே இருக்க மற்ற நேரத்துலலாம் ஓட்டு போடுற, இதை பேசுகிற அதை பேசுகிறேன்னு வாய் திறப்பாரு முத்து. ஏன் ஜாக்லினுக்கு நிற்கவே இல்லை அந்த இடத்துல? ஏன் நிற்கவே இல்லை? ஏன் மற்ற இடத்துல பவித்ரா குறை சொல்லிட்டே இருப்பார், அந்த இடத்துல பவித்ரா நீ செஞ்சது சரியில்லை, ஜாக்லின் தான் வந்து நின்னாங்கன்னு ஏன் ஜாக்லினுக்கு யாருமே சப்போர்ட் வரல? ஏன்னா பிக் பாஸே சொல்லிட்டாரு அவங்களுக்குள்ளே டிசைட் பண்ணுங்கன்னு. ஒருவேளை அவங்க கம்முன்னு இருந்தால் கூட சுற்றி இருக்கவங்க பேசியிருப்பாங்க. பிக் பாஸ் சொன்னதுனாலே சுற்றி இருக்கவங்க அதை கூட பேசலை அப்படின்னா பவித்ரா இந்த இடத்துல அவங்களுக்கான விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்கன்னா, ஜாக்லின் தான் மேலே எல்லா நியாயமும் இருக்குன்னு தெரிஞ்சோ விட்டு கொடுத்துட்றாங்கன்னா இதுதான் அவங்களுக்கான பிரச்சனை. அவங்க எல்லா இடத்துலையுமே தங்களை ப்ரூஃப் பண்ணணும்னு ஜாக்லின் எந்த அளவுக்கு ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு சில இடங்களில் தனக்கான விஷயத்தை விட்டு கொடுத்தது அவங்களுக்கான தப்பு இருக்குது. அவங்க எல்லா இடத்துலையுமே வந்து இதில் பவித்ரா ஒரு இடத்துல சொல்லுவாங்களே அந்த மாக்காப்பா இன்டர்வியூவில் கூட, நான் எல்லாருக்காக நிறைய வாட்டி யோசிச்சிருப்பேன். அதாவது மாக்காப்பா இன்டர்வியூலையோ இல்லை ஹோஸ்ட் கேட்டப்போ அந்த போகி விஷயம் கேட்டப்போ, நான் எல்லாருக்காகவும் இத்தனை நாள் இது வரைக்கும் நின்றுருக்கேன், இனிமேல் நான் எனக்காக நிற்க போகிறேன்னா, ஏமா நீங்கள் இவங்களுக்காக மட்டும்தான் இவ்வளோ நாள் நின்றுருக்கீங்க, யாருக்காகவும் நீங்கள் நின்னதே இல்லை. ஒரே ஒரு இடத்துல தர்ஷிக்காக மட்டும் நின்னீங்க, அப்பயுமே அதை ஸ்ட்ராங்காலாம் நீங்கள் சொல்லலை. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்பயுமே வந்து நீங்கள் உங்களுக்கு இப்போ மட்டும் நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு அந்த பொம்மை டாஸ்கில் ஆரம்பித்து கல் டாஸ்கில் ஆரம்பித்து நீங்கள் உங்களுக்காக ஏன் அந்த கல் டாஸ்கில் நீங்கள் கடிக்கெல்லாம் வேறு செஞ்சிங்களே, அப்போ நீங்கள் யாருக்காக கடிச்சிங்க? உங்களுக்காக தானே பண்ணீங்க. அப்போ எல்லாரும் ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா, சந்து கேப்பில் சிந்து படுற மாதிரி நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்கன்னா இந்த இடத்துல ஜாக்லின் ஆடுற கேம் எல்லாருக்கும் தெரியும்னா, இல்லை ஜாக்லின் ஸ்ட்ராங் பிளேயர்னு எல்லாருக்கும் புரியும்னா, உங்களை பாதி பேருக்கு புரியாதுன்னா, பாதி பேருக்கு தெரியாத கேமை தான் நீங்கள் ஆடுறீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கான விஷயத்தை எடுத்து வச்சா அது சரி தப்புங்கிறத மாரி சரி ஓகே அந்த பொண்ணுக்கு எந்த ரெக்கக்னேஷனும் கிடைக்கல, அந்த கேப்டன்சி டாஸ்க்கும் போயிடுச்சு அப்படின்னும் போது ஒரு ஜாக்லின்கே உரிய ஒரு நேச்சர் அந்த சாஃப்ட் கார்னரில் அந்த பொண்ணு விட்டு கொடுத்துட்டு அழவும் செய்து அந்த இடத்துல வந்து ஃபேட்மேன் சொல்கிற ரொம்ப நியாயம் மாதிரி உன்னோட நேச்சர் அதை நீ தான் விட்டு கொடுப்பேன்னு எல்லாருக்குமே அங்கே தெரியும். விட்டு கொடுத்தே அழுகுறேன்னா அந்த பொண்ணு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. இப்போ அந்த பொண்ணு கேம் அடித்து ஆடி வின் பண்ணிட்டா ஒரு மனசாட்சி உறுத்தோன்னா அந்த மனசாட்சி எனக்கு உறுத்த வேண்டாம், ஓகே நான் விட்டு கொடுத்ததாவே இருக்கான்றத ஜாக்லின் இருக்காங்க. இவங்கள பார்த்து தான் நீங்கள் எமோஷனல் பிளேயரு, எமோஷ்னலாக வந்து கேம் ஆடுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி கேம் ஆடுறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி கேம் ஆனா பவித்ரா கிட்ட வந்துட்டு அவங்க வந்து கெஞ்சிட்டோ மிஞ்சிட்டோ அவங்க எடுத்திருப்பாங்க அந்த சாய்ஸை. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுத்துட்டு ஏமாந்துட்டு போய் நிற்கிறாங்க. அப்புறம் வெளில போகும்போதுமே சௌந்தர்யா கிட்டே இப்போயாவது எனக்கு நம்புன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரயானோட அக்கா தன்னை திட்டினாங்கன்னு தெரிஞ்சுமே ரயான் உனக்கு நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜெஃப்ரி தனக்கு எதிராக தான் நின்னார் அப்படின்னு தெரிஞ்சுமே, இல்லை தனக்கு எதிராக நின்ன ஃபேட்மேனுமே இல்லை உள்ளே வந்ததுக்கப்புறம் முத்துக்கு தான் ஃபேட்மேன் சப்போர்ட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சப்புறமே முத்துக்கு தான் ஓட் போடுவேன்னு சொல்லிட்டு முத்து தான் வின்னர் ஆகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜெஃப்ரி அவ்வளோ அலப்பறை பண்ணதுக்கப்புறமே ஆர்னோ ஜெஃப்ரியை பேசும்போது முதல்ல போய் அங்கே அக்காவை நின்னது அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சௌந்தர்யா போய் நின்னாங்க. அதுக்கப்புறம் வர்ஷினி வந்தாங்க, பவித்ரா வந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லார்கிட்டையும் அந்த பொண்ணு அடி வாங்கியிருக்குன்னா எல்லாரையும் அந்த பொண்ணு நம்பி அடி வாங்கியிருக்கு. இனிமேல் யாரை நம்பணும் நம்பக்கூடாது, இல்லை யாரை எந்த அளவுக்கு நம்பணும் எந்த அளவுக்கு பவுண்டரி செட் பண்ணோன்றத ஒரு லைஃப் லெசனாக அந்த பொண்ணு இங்கேருந்து கற்றுக்கிட்டு போயிருக்கணும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அது அவங்க லைஃப்க்கும் யூஸ் ஆகும். அவங்க சுற்றி எத்தனை ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் யாரை எந்த அளவுக்கு நம்பணும் அந்த பவுண்டரி செட் பண்ணோன்றத அந்த பொண்ணு இதுக்கு மேலேயாவது லைஃப்பில் ஃபாலோ பண்ணால் அதுதான் அந்த பொண்ணுக்கான ப்ளஸ்ஸாக அந்த பொண்ணு இந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன ஒரு லெசன் லேர்ன்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ இதில் ஜாக்லின் ஆடின கேமில் இருக்க மைனஸை விட அவங்க லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னா அது முதல் விஷயமா அவங்க நம்புகிற ஆளுங்களை தான் அது வந்து அவங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுற விஷயமா தான் அது இருக்கணும். அந்த அடையாளப்படுத்தி காட்டும் போது அது எந்த அளவோட நிறுத்திக்கணும் அப்படிங்கிறத ஜாக்லின் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த பிக் பாஸ் ஷோ மூலமாக அவங்க வந்து தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். அதே மாதிரி அவங்க வெளில போகும்போதுமே யாருக்குமே கொடுக்காத அந்த ட்ராஃபியை பிக் பாஸ் வந்து இது உங்களுக்கான பரிசு அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அதாவது ஜாக்லின் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு ஆப்ஷனாக அஃபிஷியல் ஓட்டிங் இவங்க வந்து ஹைட் பண்ணியே தான் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? அன்அஃபிஷியலில் தான் சௌந்தர்யா வராங்க. ஜாக்லின் வந்து அஃபிஷியல் ஓட்டிங்கில் செகண்ட்னு சொல்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு காட்டலை அப்படின்னா நீங்கள் 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா டாப் 6 வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் நாக் அவுட் இன்னும் 2-3 இடத்துல டாஸ்க் அந்த பணப்பெட்டியில் வரும்போது முத்து ஜாக்லின்னே வராது. ஜாக்லின் முத்து சௌந்தர்யா
இல்லை ஜாக்லின், முத்து, ரயான், விஷால் அப்படி தான் வருமே தவிர 2-3 இடத்துல முத்துவை செகண்டாகவும் ஜாக்லினை ஃபஸ்ட்டாகவும் சொல்லியிருப்பாங்க. இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில. அப்போ அவங்களுக்கே ஒரு டவுட் வந்திருக்கு, லாஸ்ட் மினிட்ல ஜாக்லினோட ஓட்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா முத்துவை வந்து டைட்டில் வின்னர் ஆக்க முடியாது அப்படின்னு. இல்லை ஜாக்லினோட ஓட்ஸ் ஜாஸ்தி வர பட்சத்தில் ரன்னராக விஷாலை கொண்டு வர முடியாது, ஜாக்லின் வந்து ரன்னர் ஆகிட்டா விஷாலை தேர்டுக்கு தான் கொண்டு வரணும், இல்லை ஃபோர்த்துக்கு தான் கொண்டு வரணும், ஏன்னா சௌந்தர்யாவும் நடுவில் வருவாங்க அப்படின்னும் போது சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் ஓவரால் ஒரே மாதிரி தான் ஓட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது இது ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அப்படின்னு அந்த முத்து பிஆர் சௌந்தர்யா பிஆருக்கு நடுவில் நான் வரல. பட் ஆனால் ஃபேன் பேஸ்னு ஒன்று வச்சா முத்துக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, சௌந்தர்யாவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, ஜாக்குக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னா விஷாலுக்கு ஒன்றுமே இல்லைன்னா இவங்க 3 பேரையும் அடிச்சாதான் விஷாலை உள்ளே கொண்டு வர முடியும் டாப் 3லனா அந்த அடியில் மாட்டிக்கிட்டது ஜாக்லின் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அப்போது வந்து அந்த ட்ராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து உடைக்கணும் அப்படின்னு வரும்போது இல்லை இது நான் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு, யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு எந்த சீசன்லேயும் இப்படி நடக்கலன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து நீங்கள் வச்சுக்கோ அந்த ட்ராஃபி உங்களுக்கு தான், நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுத்ததே இந்த சீசனோட டைட்டில் வின்னர் நீங்கள் தான். ஏன்னா அந்த ட்ராஃபி எவ்வளோ பெரிய விஷயம்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மஞ்சரியும் வந்து அந்த ட்ராஃபி எடுத்துகிட்டு போக கேட்டிருப்பாங்க, ஆனால் முடியாதுன்னு பிக் பாஸ் வந்து சொல்கிற பட்சத்தில் இந்த இடத்துல மஞ்சரிக்கான ரெக்கக்னேஷனோ இன்னொரு பொண்ணுக்கான ரெக்கக்னேஷனாக ஜாக்லினுக்கு இதை அவங்க கொடுத்ததுமே வந்து இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சிம்பாலிக்காக கேர்ள்ஸ்லாம் தான் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற விதத்துலையும் நம்ம இதை எடுத்துக்கலாம்னா ஜாக்லின் வெளில போகும்போதுமே கேர்ள்ஸுக்கான விஷயமா வந்து என்ன சொல்லுவாங்க, கேர்ள்ஸ் நம்மளாலேயும் செய்ய முடியும், நம்மளால செய்ய முடியுமான்னு யோசிக்காதீங்க, நம்மளாலேயும் செய்ய முடியும்னு ஒரு கேர்ள்ஸ்க்கான மோட்டிவேஷனை கொடுத்துட்டு போகிறாங்கன்னா இன்றைக்கி சௌந்தர்யாவோட ஏவியை நான் பார்க்குற பட்சத்தில் அவங்களுமே கேர்ள்ஸ் நம்ம எல்லாரும் செய்ய முடியும். நான் வந்து அந்த என்னோட வாய்ஸ்லேயும் அந்த பாட்டிலையும் நான் டவுனாக வந்து என்னால் முடியுமான்னு யோசிச்ச இடத்துல இந்த இடத்துல வந்து நின்னப்போ பிக் பாஸ் வீட்டில் வந்து நின்னப்போ நான் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னாலே முடியும், நான் என்ன மோட்டிவேஷன் பண்ணியே பல இடத்துல வந்திருக்கேன்னு அவங்க சொல்லும் போதுமே இந்த மாதிரி கேர்ள்ஸ் தான் இந்த சொசைட்டிக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேஷனலாகவும் இருந்து கேர்ள்ஸ் முன்னேறத்துக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம இவங்களெல்லாம் எடுத்துக்கணும். அப்படின்னா கேர்ள்ஸையே அடிச்சு விளையாடணும்னு நினைக்கிற பாய்ஸ்க்கு நடுவில் நம்ம டஃப் கொடுக்கணும்னா இவங்களெல்லாம் கேள்வி கேட்டோ இல்லைனா இவங்களுக்கான விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணியோ நம்மளுக்கான விஷயத்தை ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சோ நம்மளுக்கான ஸ்டாண்டை ஸ்ட்ரகிள் பண்ணியாவது அந்த இடத்துல சக்ஸஸை காட்டியோ தான் ப்ரூஃப் பண்ணணும்னா அதை நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எல்லா எஃபர்ட்டும் போட்டுக்கிட்டே இருப்போம் கைஸ். தேங்க்யூ. அதே சமயத்தில் பிக் பாஸே அந்த ட்ராஃபியை கொடுக்குற பட்சத்தில் அது இன்டைரக்டாக இந்த சீசனுக்கான டைட்டில் வின்னர் ஜாக் தான் அப்படின்னு சொல்கிற இடத்துலையே இருக்குது அப்படின்னும் போது அதுவே பிக் பாஸ் கொடுக்குற ரெக்கக்னேஷன் அப்படின்னு சொன்னாலுமே இது சோஷியல் மீடியாவுக்கு பயந்து அவங்க பண்ணியிருக்கலாம் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில். ஏன்னா இப்படி ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டை வெளில அனுப்பும்போது ஃபுல்லாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து கத்துவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு நல்லாவே அவங்களுக்கு தெரியும். அது சட்டில் ஆக்கணும்னா ஏதோ ஒரு விஷயத்தை அந்த பொண்ணுக்கு செஞ்சிடணும் அப்படின்னா யாருக்குமே செய்யாத அந்த ட்ராஃபி விஷயத்தை அந்த பொண்ணுக்கு செஞ்சுட்டா கொஞ்சம் ஜனங்க மனசை வந்து சந்தோஷப்படுத்தின மாதிரி ஆகும், இல்லைனா அந்த பிரச்சனையை கொஞ்சம் சட்டில் ஆக்கின மாதிரி ஆகும்ன்றது பிக் பாஸோட ஸ்ட்ராட்டஜியும் இதில் இருக்குது. அப்படின்னா அதே மாதிரி பிக் பாஸ் வந்து சொன்ன அந்த பொண்ணு கிளம்பும் போது கூட பிக் பாஸ் கிட்ட என்ன சொல்லுதுங்க, அது 1 hour எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அதாவது அந்த பொண்ணு ஆல்ரெடி சொல்லிட்டே இருந்தா அவங்க மிடில் பெஞ்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இப்பயும் ஸ்கூல் காலேஜஸ் மிடில் பெஞ்ச் தான் உட்காருவேன் அப்படின்னு. நானும் ஒரு மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டில் உட்கார வச்சா கேள்வி கேட்டுருவாங்களோ, லாஸ்ட்டில் உட்கார வச்சா லாஸ்ட் பெஞ்சுன்னு வந்து தேவையெல்லாம் வேணும்னே இக்னோர் பண்ணுவாங்களோ அப்படின்றதுக்கு நடுவில் முன்னாடியும் இல்லாமல் பின்னாடியும் இல்லாமல் நடுவில் உட்கார ஸ்டூடெண்ட் தான் நானும். அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நிறைய ஃபீலிங்ஸ் ஜென்ரலாக முன்னாடி உட்காரவங்களுக்கு பெருமை இருக்கும், பின்னாடி உட்காரவங்களுக்கு ஒரு கெத்து இருக்கும். நாங்கள் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற கேட்டகிரியில் இருக்கிறவங்க தான் நானும் மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து நீங்கள் வந்து மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டில் யூ ஆர் மை ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுன்னு பிக் பாஸ் கொடுத்த ரெக்கக்னேஷன் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த கேமை வந்து பிக் பாஸ் கிட்ட அவங்க சொல்லுவாங்க, இந்த கேமை நான் வந்து எந்த அளவுக்கு வந்து என் மனசு ஃபுல்லாக இந்த கேமை ஆடிருக்கேன்னு எனக்கு தெரியல பிக் பாஸ், ஒருவேளை நான் சரியாக ஆடலைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்காக சாரி அப்படிலாம் அவங்க சொல்லும்போது ஃபஸ்ட் டே வந்ததுலேருந்து இந்த கேமில் ஃபுல்லாக இறங்கி விளையாடினது நீங்கள் மட்டும்தான் ஜாக்லின். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆடவே இல்லைன்னு இந்த ஊர் இல்லை, இங்கே இருக்கவங்க இல்லை, யாருமே இல்லை, நீங்களே கூட சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நீங்கள் கேம் ஆடி இருக்கீங்க. யூ ஆர் நாட் மிடில் பெஞ்ச், யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு சொன்ன இடத்துல பிக் பாஸே அந்த ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்து யாருக்குமே கொடுக்காத அந்த ட்ராஃபி அவங்களா இது வரைக்கும் யாருமே அந்த ட்ராஃபி உடைக்க கேட்க மாட்டாங்க. பிக் பாஸ் சொல்லும் போது தான் பண்ணுவாங்க, கஷ்டமாக இருக்கும். இவங்க வந்து உடைக்கிட்டான்னு கேட்கும் போதுமே அவரே வந்து சொல்கிறாரு, நானே உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன், இந்த ட்ராஃபி நீங்கள் உடைக்க வேண்டாம், இது உங்களுக்கு தான் அப்படின்னும் போது இந்த சீசனோட சிம்பாலிக்கான டைட்டில் வின்னர் ஜாக்லின் தான் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்ல வராங்க. ஆனால் அதை வந்து அப்பட்டமாக ஃபுல்லாக ஓப்பனாக சொல்கிறதுக்கான தைரியம் விஜய் டிவிக்கு இல்லை. அதை அப்படி சொன்னால் இவங்களுக்கான டிஆர்பி ஏறாது. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கான டிஆர்பி ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக முத்துவை கொண்டு வரதும் இல்லை விஷாலை ஏதோ ஒரு விஜய் டிவி ப்ராடக்டாக ப்ரொமோட் பண்ணி உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரும்போதும் அந்த இடத்துல தக்காளி தூக்கா மாட்டினது நம்ம ஜாக்லின்னா. அவங்க அந்த கேமை வின் பண்ணாமல் இருக்கலாம், டாஸ்க்கை வின் பண்ணாமல் இருக்கலாம்,
பிக் பாஸ் அதான் சொல்லுவார், நீங்கள் இந்த டாஸ்க்கை வின் பண்ணாமல் இருந்திருக்கலாம், பட் ஆனால் நீங்கள் லைஃப்பை வின் பண்ணுறதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இருக்குது. இந்த லைஃப்பில் போட வேண்டிய எல்லா பொட்டென்ஷியலையும் நீங்கள் போட்டு இன்னும் சக்ஸஸ் வர்றதுக்கான ஆல் த பெஸ்ட் அப்படின்னு அவங்க ஜாக்லின் அவர் சொல்லும் போதே இத்தனை சீசனை விடவும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயராக ஜாக்லின் தான் அப்படின்னு பிக் பாஸ் இடத்துலேருந்து நம்மளுக்கு அந்த ரெக்கக்னேஷன் கிடைச்சதும், இல்லைனா சோஷியல் மீடியா ஃபுல்லாக இன்றைக்கி மாயன் ஸ்டுடியோஸ்னு கூட ஒரு யூடியூப் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. இப்போ அதை தான் நான் பார்த்தேன். அதிலெல்லாம் கூட ஜாக்லின் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ஜாக்லினோட அந்த எவிக்ஷன் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இதை விட டைட்டில் வின்னராக ஆனால் கூட ஜாக்லினுக்கு வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஜனங்களோட சப்போர்ட் கிடச்சிருக்குமான்னு தெரில. ஸோ இந்த முழு ஆதரவையும், ஜனங்களோட முழு ஆதரவையும் ஃபுல்லாக வாங்கியிருக்க ஜாக்லின் வந்து இன்னும் லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் பார்க்கணும். இதை வந்து அவங்க வந்து ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துகிட்டு, ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நம்ம எப்பயுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவங்களோட பட ப்ரொமோஷனோ இல்லைனா எனக்கு வந்து பட ப்ரொமோஷனே வந்துடுச்சு சீக்கிரமாகவே, நிறைய படங்கள் பண்ணட்டும், ஹீரோயினாக அவங்க டான்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ஹீரோயினாக பண்ணட்டும், சௌந்தர்யா நிறைய படம் பண்ணட்டும், கேர்ள்ஸ் நல்லா இந்த சொசைட்டியில் ஷைன் ஆகி வரட்டும். கேர்ள்ஸை மட்டன் தட்டுற பாய்ஸ் முன்னாடி கேர்ள்ஸ் எங்களாலே முடியும்னு வந்து சாதிக்கும் போது தான் நம்மள மாதிரி இருக்க பொண்ணுங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும்னா, கேர்ள்ஸுக்கான விஷயத்துக்காக நம்ம எப்பயுமே குரல் கொடுத்துட்ருப்போம். அப்படின்னும் போது ரயான் மாதிரி கேர்ள்ஸை மதிக்கிற ஒரு சில ஆம்பளைங்களுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸே நம்ம எந்த விதத்துலையும் நம்ம கொடுக்காம இருக்கிறது இல்லை. அந்த ரெஸ்பெக்டையும் நம்ம எப்பயுமே கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் கேர்ள்ஸை மட்டன் தட்டுற விஷால் மாதிரி ஆம்பளைங்களுக்கு தான் வந்து நம்ம எப்பயுமே பதில் சொல்லிட்டுருக்கோம். இல்லை முத்து மாதிரி கேர்ள்ஸோட வீக்னஸை வச்சே விளையாடி வின் பண்ணணும்னு நினைக்கிற முத்து மாதிரி பாய்ஸ்க்கு எனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. எனக்கு ஈக்குவலாக யார் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கான விஷயத்தை எடுத்து வச்சு பேசணுன்றது என்னோட விஷயம்னா, ஃபெமினிசமோட கான்செப்டே அதுதான். 2 பேருக்கும் ஈக்குவல் சான்ஸ், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஈக்குவல் ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறது தானே தவிர கேர்ள்ஸ் அப்பர் பாய்ஸ் லோவர் அப்படிங்கிறது கிடையாது. ஈக்குவல். இது புரியாமல் நிறைய பேர் ஃபெமினிசம் அப்படிங்கிற வார்த்தையை தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க, தப்பாக ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. அதுக்கான ரியல் மீனிங் வந்து 2 பேருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் வேணும். நீங்கள் அப்பு டவுன் இதை வச்சிங்கன்னா, நாங்கள் வந்து அப்புன்னு நாங்கள் சொல்லவே இல்லை, நீங்கள் டவுனுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் எங்களை டவுனாக ட்ரீட் பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் வேணும் தான் நாங்கள் கேட்குறோன்னா, அப்படி தான் இந்த பிக் பாஸ் ஷோவே நான் பார்க்குறேன்னா, ஜாக்லினுக்கான ரெக்கக்னேஷனும் நான் அப்படி தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.